ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஷாலிஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம ஷாலிஸ் ரெசிபீஸில் பார்க்க போகிற ஒரு ஹெல்த்தியான ரெசிபி பார்த்தீங்கன்னா கீரை குழம்பு தான் பண்ண போகிறோம். இன்னைக்கு கீரை குழம்புல என்ன அப்படி ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம சிவப்பு தண்டுக்கீரை வச்சு தான் ஒரு அருமையான ரெசிபி பண்ண போகிறோம். இந்த சிவப்பு தண்டுக்கீரையில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரத்த சோகை பிரச்சனையும் வராமல் தடுக்க உதவி பண்ணுது. இதயம் ஆரோக்கியமாக இருக்கவும், கொலஸ்ட்ரால் போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுக்கவும் உதவி பண்ணுது. நம்மளுடைய ரத்தத்துல சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தவும், உடல் எடையை கட்டுப்படுத்தவும், இது போல நிறைய நன்மைகள் இந்த கீரையில இருக்கு. இந்த ரெசிபியை நம்ம வாரத்துக்கு ஒரு 2 முறையாவது செஞ்சு சாப்பிடும்போது நம்ம உடல் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். வாங்க இப்ப இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர் எடுத்துக்கங்க. இதுல நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு நான் இந்த குக்கர்ல இப்ப சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பும் சேர்த்துக்குங்க. இப்போ இதில் ஒரு வெங்காயத்தை ஒன்று பாதமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 2 தக்காளி, ஒரு 6 பல்லு பூண்டு தோல் நீக்கிட்டு சேர்த்துக்குங்க. இஞ்சி ஒரு 1/2 இன்ச்சு அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகாய் காரத்துக்கும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்குங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்குன்னு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. சேர்த்துக்கிட்டு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த பருப்பு வேகத்துக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ சேர்த்துக்கிட்டு இதை ஒரு 6 விசில் விட்டு நம்ம அப்படியே எடுத்து வச்சிருவோம். லைட்டாக மசிச்சு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, இதை ஓப்பன் பண்ணிடலாம். 6 விசில் வந்துருச்சு. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நான் சிவப்பு தண்டுக்கீரையை நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். நான் பிளெண்டரில் போட்டு இந்த மாதிரி சாப் பண்ணியிருக்கேன். நீங்கள் கையில் பொடியை கட் பண்ணுறதுனால பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் தனி மிளகாய் தூளும் ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது எல்லாமே ஒன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அதாவது குழம்பு கொஞ்சம் திக்கா இருக்குன்னா நீங்கள் தண்ணி எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்குங்க. நான் கீரை கட் பண்ண பிளெண்டர்லேயே கொஞ்சம் சேர்த்துட்டு தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் கொதிச்சதுன்னா போதும். கீரை நல்லா வெந்து வந்துடும். இப்போ இது அப்படியே ஒரு பக்கம் கொதிச்சுட்டு இருக்கட்டும். இந்த நேரத்தில் இதுக்கு நம்ம ஒரு தாளிப்பு போட்டுடலாம். அதுக்கு ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க. இது நல்லா காஞ்ச பிறகு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகும், 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. 4 பல்லு பூண்டை தோலோட நல்லா இடித்து சேர்த்துக்குங்க. நல்லா வாசனையாக இருக்கும் கீரை சாப்பிடும்போது. இது கூடவே ஒரு 4 பச்சை மிளகாவை கிள்ளி போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இதில் ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்து வெங்காய கலர் நல்லா மாறி வர வரைக்கும் வதக்கிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம கீரை கொதிச்சுட்டு இருக்குல்ல, அதில் இந்த தாளிப்பை போட்டுட்டு சுட சுட சோறில் போட்டு சாப்பிட்டு பாருங்க. அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். இது சாப்பாட்டுக்கு மட்டும் கிடையாது, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்மளுடைய அருமையான கீரை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் சாப்பிடும்போது தேவைப்பட்டால் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். இன்னும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.